அப்ப முதலாவதுக்கு வந்து இந்த காயம், யாக்கை, சரீரம் இது மூணுமே என்னத்தை குறிக்குதுன்னா உடல் அப்படின்ற ஒன்னதான் குறிக்குது. சரிதானே? அப்ப உடலை குறிக்கிறதுனால அது எல்லாமே ஒரே பொருளுடையதாக இருக்கும். சரிதானே? அப்ப இந்த புயம் அப்படின்றது கைய குறிக்கிறதுனால இங்க வந்து பொருத்தமற்றதாக புயம் இருக்கும். ஓகேவா? விளங்குச்சா நான் சொன்ன விஷயம்? காயம், யாக்கை, சரீரம், புயம் ஆகியவற்றுல இந்த காயம், யாக்கை, சரீரம் இது எல்லாமே உடலையும், சரிதானே? இதுல இந்த புயம் அப்படின்றது வந்து கை, அதையும் குறிக்கும். சரியா? ஆகவே இதுக்கு முதலாவதுக்கு வந்து 4வது விடை பொருத்தமற்றது. இரண்டாவது சொல்லுங்க பாவம். 3வது சிறார். சிறார். சிறார் அப்படி இல்லையா? மாந்தர் இது கொஞ்சம் இலகுவானது இல்லையா? மாந்தர், மக்கள், மானுடர் இது மூன்றுமே வந்து என்னன்னா மக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதுல சிறார் அப்படின்றது பொருத்தமற்ற விடையாக இருக்கும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி இலகுவான வினாக்களும் வரும் அதுல. சரியா? வாரணம், கேசரி, குஞ்சரம், மாதங்கம் இதுக்கு சொல்லுங்க பாப்போம். குஞ்சரம். வாரணம் அப்படின்றது எதை குறிக்கும்? கேசரி, மாதங்கம்லாம் எதை குறிக்கும்? வாரணம் அப்படின்றது எதை குறிக்கும்? அப்ப சரி, குஞ்சரம் சொன்னீங்க. குஞ்சரம் அப்படின்றது எதை குறிக்கும்? மத்ததெல்லாம் டேட் சம்பந்தமானது என்ன சார்? வேற வேற இது கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நல்லா ஞாபகம் வச்சு. இந்த கேசரின்றது சிங்கத்தை குறிக்கும். கேசரி அப்படின்றது சிங்கத்தை குறிக்கும். வாரணம் அப்படின்றது வாரணம் எதை குறிக்கலாமா இருக்கும்? இப்ப மிருகத்தோட வச்சு சொல்லுங்க. குரங்கு. குரங்கு இல்ல, வாரணம் அப்படின்றது யானையை குறிக்கும். வாரணம் அப்படின்றது யானையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் வித்தியாசமானது தான். சரியா? வாரணம், குஞ்சரம், மாதங்கம் அப்படின்றத யானையை குறிக்கும். எதை குறிக்கும்? யானையை. இந்த கேசரி அப்படின்றது மட்டும் சிங்கத்தை குறிக்கும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்துல, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த கேசரி வந்து சிங்கத்தை குறிக்கும். இந்த சிங்கத்துக்கு வேற வேற பேர்லாம் இருக்கு இல்லையா? அரி, அரிமா அப்படின்லாம் சொன்னாலும் அதுவும் சிங்கம் தான் இல்லையா? அந்த மாதிரியும் கொடுக்கலாம். கேசரி, சிங்கம். சரி, மேல உள்ளது சரி. அதுல அந்த யாக்கை அது தெரியும், அது ஓகே. அடுத்தது ஓகேவா? இது கிளியரா? இப்ப வாரணம், குஞ்சரம், மாதங்கம் இது மூன்றுமே யானையை குறிக்கும். அப்ப இதுல பொருத்தமற்றது வந்து கேசரி. அடுத்தது சொல்ல போவோம். பொழில், அடவி, கான், ஆரணியம் 4வதுக்கு. இது 3வது கிளியரா? அதுல யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது சந்தேகம் தான் கேட்டுக்கொள்ளுங்க. 4வது பொழில், அடவி, கான், ஆரணியம். இது இலகுவானது தானே? 3வது சார். விலங்குல 3வது. 3வது. ஓகே, வேற விடைகள்? ஆரணியம். ஆரணியம். ஓகே, வேற விடை? வேற விடைனா எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்க இல்லையா? இது ஆனா இந்த இதெல்லாம் வந்து சின்ன ஒரு விஷயமே பாருங்க. இந்த இது முதல் 5ம் கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த இந்த மாதிரியானதான் இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் பிழைவிடுற மாதிரி இருக்கு. இது இப்ப 3வது ஓகே, கொஞ்சம் கடினமானது. 4வது இலகுவானதே, நல்ல ஈஸியானது. நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விடயமே. பொழில் அப்படின்றது எதை குறிக்கும்?
பொழில்னா பொழில்ன்றது அழகை குறிக்கும். பொழில் அப்படின்றது அழகை குறிக்கும். அடவி அப்படின்றது காடை குறிக்கும். அடவி, கான், ஆரணியம் இதெல்லாம் காடை குறிக்கும். நீங்க இந்த அடவி கான் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சிருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்கும். அடவி கான்ன்றது காடை குறிக்கும், இதுல பொழில்ன்றது அழகை குறிக்கும். ஆகவே இங்க விட பொழில்ன்றது வராது. எல்லா விஷயமும் நமக்கு தெரியாதுதான், ஆனா தெரிந்ததை வச்சு எப்படி விடையை கண்டுபிடிக்கிறேன்றதுதான் முக்கியம். விளங்குச்சா நான் சொல்ற விஷயம்? பொழில்ன்றது அழகுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொழில்ன்றா அழகு, பொழில்னா அழகு, நல்லா பொலிவா இருக்கிற அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்ற விஷயமே இது. நல்லா பொலிவாக இருக்குது, உங்களோட முகம் பொலிவா இருக்குது அப்படின்னா அழகா இருக்குது, அந்த மாதிரி சொல்ற விஷயம். சரிதானே? அப்ப இதுல அடவி கான், அடவின்றது காடை குறிக்கும், கான் அப்படின்றது காடை குறிக்கும். ஆரணியம் மட்டும் தான் தெரியாது, ஆனாலும் கூட இந்த பொழில்ன்றது அழகை குறிக்கும் நமக்கு தெரியுமா இருந்தா விடையை டிரெக்டா போட்டலாம், பொழில் தான் அப்படின்றத விடையா போட்டலாம். ஆகவே 4வதுக்கு முதலாவது பொழில் அழகு. ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க. இது ஓகேவா? ஓகே சார். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. 5வதுக்கு அகலி, மார்க்கம், கிடங்கு, கேணி. மார்க்கம். இது ஓகே இல்லையா? அகலின்றது ஒரு ஆழமான இடம், கிடங்குன்றது ஆழமானது, கேணின்றது ஆழமானது. இப்ப மார்க்கம் இதுல வித்தியாசமானது. ஓகே, இப்ப இதுக்கு 5க்குமே 5ம் சரி எடுத்தவங்க யாரும் இருக்கீங்களா? இப்ப சொன்னதப்படி பார்த்தா நிறைய பேர் பிள்ளைதான் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரு 5க்கு 4வது எடுத்தவங்க? 4 சரி சார். ஓகே, வெரி குட் வெரி குட். 5க்கு 4 எடுத்தாலே பெரிய விஷயம் தான் இதுல. சரிதானே? ஓகே, இது முதல் வார 5 வினாக்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு செய்திருங்க. ஏன்னா மிக இலகுவானதாக இருக்கும், புள்ளிகள் இலகுவாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இதுல. சரியா? சரி, ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். அப்ப இதுல யாருக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கு சுற்றுலா குழு ஒன்று தங்களது சுற்றுலாவின் போது பார்வையிட உள்ள இடங்களின் ஒழுங்கு தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கு சுற்றுலா குழு ஒன்று தங்களது சுற்றுலாவின் போது பார்வையிட உள்ள இடங்களின் ஒழுங்கு தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. குறித்த சுற்றுலா குழு ABCDEF ஆகிய பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ABCDEF அப்படின்ற இடங்களை பார்வையிட போறாங்க. ABCDEF அப்படின்ற இடங்களை பார்வையிடுறதுக்காக போறாங்களாம். பிரசித்தி பெற்ற தலங்களை பார்வையிடுவதற்காக செல்றாங்க. ஓகேவா? பார்வையிடுவதற்காக போக போறாங்க. சரி, ஓகே. அவர்கள் B மற்றும் E ஆகிய தலங்களுக்கு செல்வதற்கு முன்னர் A என்ற இடத்திற்கு செல்ல தீர்மானம். BE ஆகிய இடத்துக்கு போறதுக்கு முதல் B, Eக்கு போறதுக்கு முதல்ல எதுக்கு போகணுமா? A என்ற இடத்துக்கு போயிடணுமா? பிஇக்கு போறதுக்கு முதலே A என்ற இடத்துக்கு போக தீர்மானிச்சிருக்காங்க. அவர்கள் கட்டாயமாக D என்ற இடத்திற்கு செல்ல முன்னர் B என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். கட்டாயமாகவே D என்ற இடத்துக்கு செல்ல முன்னரே B என்ற இடத்துக்கு போகணும். B என்ற இடத்துக்கு போறதுக்கு முதல்ல D என்ற இடத்துக்கு போயிடணும். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க? Bக்கு முதல் A என்ற இடத்துக்கு போயிடணும், Bக்கு முதல் D என்ற இடத்துக்கு போயிடணும். பாருங்க, அவர்கள் கட்டாயமாக D என்ற இடத்திற்கு செல்ல முன்னர் மாத்தி சொல்லிட்டு அவர்கள் கட்டாயமாக D என்ற இடத்திற்கு செல்ல முன்னர் B என்ற இடத்துக்கு போகணும். அப்ப Dக்கு போறதுக்கு முதலே Bக்கு போயிருக்கணும். இப்ப சொல்ற விஷயத்தின் அடிப்படையில B என்ற இடத்துக்கு போன பிறகுதான் D என்ற இடத்துக்கு போக இயலும். இங்க A என்ற இடத்துக்கு போன பிறகுதான் B ஆகிய இடத்துக்கு போக இயலும் அப்படின்றத சொல்ல வாராங்க. அவர்கள் தங்களது பயணத்தை 3வதாக செல்வது C என்ற இடத்திற்கு ஆகும். அப்ப இங்க பாப்போம், 1 2 3 4 5 6 6 இருக்கு, 6 இடங்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 இடங்கள். அப்ப நம்ம 6 இடங்களையும் போட்டுக்கொள்வோம். அத 3வதாக போறது எங்கன்னா C என்ற இடத்துக்கு 3வதாக போறாங்க C என்ற இடம். அதுல எந்த டவுட்டுமே இல்லை, அது கட்டாயமானது. ஆனா அடுத்த விஷயம் சொல்லியிருக்காங்க, Bக்கு முதல் A போயிருக்கணும், Bக்கு முதல் A போயிருக்கணும். அதே மாதிரி Dக்கு முதல் Bயும் போயிருக்கணும், Dக்கு முதல் Bயும் போயிருக்கணும். ஓகேவா?
குறித்த இப்ப ஓகே பாருங்க சார். இந்த விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எப்படி விடையை கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போம். இந்த விஷயம் கிளியரா, நான் சொன்ன விஷயம் கிளியரா எடுத்துக்கொண்டீங்களா? இது கிளியரா ஓம் இருக்கா? சார். ஓகே. இப்ப பாருங்க, அப்ப இதுல குறித்த சுற்றுலாக்குழு சுற்றுலா தலங்களை பார்வையிடும் ஒழுங்காக அமையக்கூடியது எது? அப்ப 4 விட கொடுத்திருக்கிறாங்க. இதுல கட்டாயம் தெரியணும் டிக்கு முதல் தான் பி பெயர்க்கணும். அப்படி பார்த்தால் எந்தெந்த விட வர முடியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல 1, 3, 4. 1, 3, 4. 3வது வர முடியாது, 4வது வர முடியாது, 1வது வரலாமே. பிக்கு முதல் சரி, மூன்றாவது. ஓகே. 3வதும் வர முடியாது, 4வதும் வர முடியாது. ஷுவரா தெரியும் தானே? ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்க பிக்கு முதல் ஏ பெயர்க்கணும், அதே மாதிரி டிக்கு முதல் பி பெயர்க்கணும். அந்த அடிப்படையில 3வது விடையும் 4வது விடையும் வராது. முதலாவது விடையில என்ன நடந்துருச்சுன்னா சி வந்து கடைசிக்கு வந்தார். சி வந்து கட்டாயம் 3வது இடமா தானே இருக்கு. அப்ப எத்தனையாவது விடைன்னு சொல்லுங்க பாப்போம். 2வது. 2வது விடை. ஏ எஃப் சி பி இ டி. இப்ப பாருங்க, சொன்ன விதியெல்லாம் சரியா இருக்கு. டிக்கு முதல் பி போயிருக்காங்க, பிக்கு முதல் ஏயும் போயிருக்காங்க. அதே மாதிரி ஏக்கு பிறகுதான் பிஇ, அதுவும் சரியா இருக்கு. அங்க மேல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணு. பாருங்க, இந்த ஒழுங்கமைப்பு என்ன செய்யறோம்? கீழ இருக்க விடையில இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கீழ இருக்க விடையும் மேல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணா முதலாவதுக்கு ஈஸியா விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். விளங்குச்சா? 6வதுக்கு அப்ப 2வது விடை. ஓகேவா? ஓகேவா? யாருக்கும் அதுல டவுட் இருந்தா அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த வினாவுக்கு போவோம். குறித்த சுற்றுலாக்குழு சுற்றுலா தலங்களை பார்வையிடும் ஒழுங்கு தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது கட்டாயம் உண்மையானது? அப்ப குறித்த சுற்றுலாக்குழு சுற்றுலா தலங்களை பார்வையிடும் ஒழுங்கு தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது கட்டாயம் உண்மை? அப்படின்னா மாறி மாறியெல்லாம் வர முடியாது, கட்டாயம் உண்மையாக இருக்கணும். முதலாவது ஏ என்ற தளத்திற்கு செல்ல முன்னர் ஏ என்ற தளத்திற்கு செல்வர், டி என்ற தளத்துக்கு செல்ல முன்னரே ஏ என்ற தளத்துக்கு போவாங்க. சரியா பிழையா? சரி சார். சரி சார். அதுவே கிட்டத்தட்ட கட்டாய உண்மைதான் இல்லையா? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப கட்டாயம் ஏ வந்து யாருக்கு? பிஇக்கு முதல்ல ஏ பெயர்க்கணும், சி வந்து 3வது இடத்துல தான் போவாரு. அப்ப பிஇ வந்து இங்கதான் மேக்சிமம் போட இயலும். சம்டைம் போட்டாலும் கூட இங்கதான் பிஇ வரலாம். அப்படி பார்த்த மாதிரி தான் ஏ வந்து எப்பயுமே டிக்கு முதல்ல தான் போற. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. சரியா? கொஞ்சம் விடுங்க. அப்ப இதுக்கு முதலாவதுக்கு விட வந்து இந்த 2வதுக்கு விட வந்து முதலாவதே விட மத்ததையும் ஒரு செக் பண்ணும். கொஞ்சம் இருங்க, வரேன். ஜஸ்ட் வெயிட். சரியா? ஓகே. அப்ப அடுத்ததையும் செக் பண்ணி பாத்துருவோம் இல்லையா? இ என்ற தளத்துக்கு செல்ல முன்னர் பி என்ற தளத்துக்கு செல்வர், அது வந்து மாறலாம் தானே? அது கட்டாய உண்மையாக இருக்கவே முடியாது. ஏன்னா இயும் வரலாம், பியும் வரலாம், மாறி கூட வரலாம், அது பிரச்சனையே இல்லை. அப்ப அது ஒரு கட்டாய உண்மை இல்ல. ஏ என்ற தளத்துக்கு முன்னர் சி என்ற தளத்துக்கு செல்வர், அதுவும் பொய். ஏயும் சியும் அது வந்து என்னது? அதுவும் கட்டாய உண்மையாக இருக்க முடியும். ஏ என்ற தளத்துக்கு செல்ல முன்னர் சி என்ற தளத்துக்கு செல்வர், அது கட்டாய உண்மையாக இருக்க முடியாது. எஃப் என்ற தளத்துக்கு செல்ல முன்னர் ஏ என்ற தளத்துக்கு செல்வர், அதுவும் கட்டாய உண்மை இல்லை. ஏன்னு கேளுங்க பாப்போம். இந்த எஃப் ஏ பாருங்க, இப்ப இந்த ஏஎஃப் தான் இருக்கு, இது இப்படி போட்டாலும் சரியா பிழையா? சரி. சரி சார். ஆகவே இதுவும் கட்டாய உண்மை இல்லை. ஆகவே முதலாவது தான் கட்டாய உண்மை. விளங்கிருச்சா விளங்கல? இந்த கட்டாய உண்மை அப்படின்றது விளங்கிருச்சா விளங்கல?
சரியா? ஓகேன்னு நினைக்கிறேன். நீ ஓகேன்னு சொல்லுங்க, அப்பதான் அடுத்த வினாவுக்கு போலாம். ஓகே சார். அடுத்தது ஒரு டவுட் எதுவும் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அவர்கள் எஃப் என்ற தளத்திற்கு முதலில் செல்வார்களாயின், எஃப் என்ற தளத்திற்கு முதலில் செல்வார்களாயின் இரண்டாவதாக செல்லும் இடம் எது? பாருங்க, இப்பயே கண்டுபிடிச்சிடலாம். போட்டோ இப்படியே கண்டுபிடிக்கும். எது இரண்டாவதாக செல்வாங்க? எதுக்கு? ஏக்கு சார். ஏக்கு தான். வேற எதுக்குமே போகவே முடியாது. ஏன்னா ஏவை இங்கேயும் 4வது இடத்துலயும் போட முடியாது, 3வது இடத்துல சி தான் போவாரு, 4வது போட முடியாது, 5வது போட முடியாது, 6வது போட முடியாது. ஆகவே ஏ வந்து 2வது இடத்துல தான் போகும். அடுத்தது, அவர்கள் எஃப் என்ற இடத்திற்கு இறுதியாக சென்றிருந்தால், அவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா, எஃப் என்ற இடத்துக்கு இறுதியாக சென்ற சுற்றுலாவின் போது முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் சென்ற இடங்கள் எவை? சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது சார். எஃப் என்ற இடத்திற்கு இறுதியாக சென்ற சுற்றுலாவின் போது முதலாவதாக பிக்கு போயிருப்பாங்களா? ஏன்னா ஏக்கு முதல் பி, சரி, இந்த பிக்கு முதல் ஏ பெயிருக்கணுமே. அப்படி பார்த்தாலே அந்த 3வது விட வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க சொல்லி இருக்கிறத அடிப்படையில பிக்கு முதல் ஏ, அப்ப 3வது விட வராது. இரண்டாவது விட பார்ப்போம். அவர்கள் எஃப் என்ற இடத்துக்கு இறுதியாக சென்றது, எஃப்க்கு இறுதியா போறாங்க. ஓகே, பாருங்க, அதை போட்டு தான் பார்க்கணும். எஃப்க்கு இறுதியா நான் போடுறது விளங்குதா போர்டுல? பாருங்க, எஃப் என்ற இடத்துக்கு இறுதியா போறாங்க. சின்றது மாறாது. கட்டாயம் டின்றது வந்து பிக்கு பிறகு, அதாவது பிக்கு பிறகுதான் டி போயிருக்கணும். அதே மாதிரி ஏக்கு பிறகுதான் கட்டாயம் பிஇ வரணும். அப்ப இந்த இடத்துல பி இப்படிதான் வரலாம் இல்லையா? பெஸ்டா வந்து ஏபி, ஏபின்ற ஒரு விடை இருக்கா? இல்ல, ஏபின்னு ஒரு விடையே இல்ல. ஆகவே இந்த இடத்துல பி அல்லது இ வரலாம், இந்த இடத்துல பி அல்லது இ வரலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, எது விடையா இருக்கும்? இப்ப நீங்க சொன்ன இரண்டாவது விடை ஏஇ. சரியா? பாருங்க, இந்த ஏ வந்து கட்டாயம் பிஇக்கு முதல்ல தான் போயிருக்கணும். அதே மாதிரி எஃப் வந்து இறுதி இடம்னு சொல்லிட்டாங்க. சி வந்து 3வது இடம் தான். ஆகவே இங்க பிஇ ரெண்டுக்குமே வந்து மாறி மாறி போட முடியும். அதுல வந்து சொல்லல, ஏக்கு முன்னுக்கு ஏக்கு பிறகு பிஇ பேர் தான் சரி. ஆகவே இங்க பிஇ போடுறோம், இங்க இபி, அதுல ஏதாவது ஒண்ணு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா டிஏ மாத்த முடியாது. ஏன்னா டி வந்து கட்டாயம் பிக்கு பிறகுதான்னு வரணும். ஆகவே இங்க பொருத்தமான இடம் வந்து எதுனா ஏஇ, இரண்டாவது விட. ஓகேவா? சந்தேகம் எதுவும் இருக்கா? கிளியரா? சார். ஓகே. அடுத்தது நீங்க சொல்றத வச்சுதான் நான் அடுத்த கேள்விகளுக்கு போறேன். நல்லா நீங்க கிளியர் ஆகிக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த மாதிரியான வினாக்கள் வரலாம். தரப்பட்டுள்ள தகவல்களின்படி பின்வருவற்றுள் எது சி என்ற இடத்திற்கு சென்ற பின்னர் செல்ல முடியாத இடமாகும்? சி என்ற இடத்துக்கு போன பிறகு செல்ல முடியாத இடம் எது? எது? ஏ மாத்திரம், ஏ மட்டும்தான். அப்ப முதலாவது விட. சி என்ற இடத்துக்கு போயிட்டா அதுக்கு பிறகு செல்ல முடியாத, சிக்கு பிறகு செல்ல முடியாத இடம் ஏ. ஓகே தானே? அது வந்து ஈஸியான. சரி, ஓகே. தரப்பட்டுள்ள பின்னர் சி என்ற இடத்துக்கு சென்ற பின்னர், ஏன்னா சி என்ற இடத்துக்கு போயிட்டா சி என்ற இடம்ன்றது வந்து 3வதாக போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டா அதுக்கு என்னன்னா, அதுக்கு பிறகு வந்து என்னது, கட்டாயம் நமக்கு ஓர்டர் அவங்க சொல்லி இருக்கிறது, ஏக்கு பிறகு என்ன இருக்கணும், பிஇ போயிருக்கணும். ஏக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும், பிஇ போயிருக்கணும். பாருங்க, இப்ப சிக்கு பிறகு ஏ போறாருன்னு வச்சுக்கொள்வோமே. 5வது இடமாக பியும் 6வது இடமாக இயும் போறாங்க. அடுத்து இன்னொரு டேட்டா கொடுத்துருக்க என்னன்னா, பிக்கு பிறகு டின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்கணுமே. அப்ப இதுக்கு பிறகு போக முடியாது. அப்ப பாருங்க, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிழையாயிடும். பாருங்க, இப்ப சிக்கு பிறகு ஏ போவாராக இருந்தா, சி வந்து 3வது இடம் தானே, அதை மாத்த முடியாது. 4வது இடத்துல ஏ போயிருப்பாரா இருந்தா 5வது இடத்துல பியும் 6வது இடத்துல இயும் தான் போகலாம். அல்லது 5வது இடத்துல பியும் 6வது இடத்துல டியும் தான் போகலாம். போனா இ வந்து முன்னுக்கு வந்துருவாரு. இ முன்னுக்கு வந்தா அவங்க சொல்லியிருக்காங்க என்னது,
ஏ வந்து கட்டாயம் பிஇக்கு முதல் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஏ 4வது இடத்துக்கு போனா இ பின்னுக்கு வந்துருவாரு, அல்லது டி பின்னுக்கு வந்துருவாரு, அப்படி அல்லது பி பின்னுக்கு வந்துருவாரு. இப்படி வரும்போது அவங்க சொன்ன அந்த மேல தகவல் ஒழுங்கமைப்புல அவங்க கொடுத்த அந்த கூற்றுகள் ஸ்டேட்மெண்ட் வந்து பிழையாக மாறிடும். அதாவது ஸ்டேட்மெண்ட் பிழையாக மாறக்கூடாதாக இருந்தால் சிக்கு பிறகு வந்து ஏ போகவே முடியாது. சிக்கு முதல் தான் ஏ போக முடியும். ஓகேவா? இப்ப விளங்கிட்டா? ஓகே சார். இப்ப நம்ம நோவலா மேல போட்டது அடிப்படையில பாருங்க, சிக்கு பிறகு பாருங்க பிஇ டி போகலாம், அதே மாதிரி இடி எஃப்பும் போகலாம். எது போக முடியாது? அப்ப பாருங்க, இங்க பாருங்க, போட்டது அடிப்படையில சிக்கு பிறகு பி டி இ எஃப் போகலாம். எது மட்டும் தான் போகாம இருக்கு? நம்ம போட்டது அடிப்படையில ஏ மட்டும் தானே போகாம இருக்கு. அதை வச்சு கூட நம்மளால கெஸ் பண்ணி போட முடியும். ஆகவே ஏ என்ற இடம். ஓகேவா? கிளியரா? வேற யாருக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு? அந்த 5 வினாக்கள் 5க்கு 5ம் சரி எடுத்தவங்க யார்? யாருமே இல்லை. 5க்கு 4? 4 சரி சார். ஓகே, நீங்க பரவாயில்ல, 4 நாள் தான் சரி எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நம்ம படிப்பிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் மேக்சிமம் தேடி வேற வேற வித்தியாசமான வினாக்கள்லாம் செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். நான் சொன்னேன், நீங்க வித்தியாசமா வினாக்கள்லாம் செஞ்சு எது சந்தேகம்லாம் இருந்தா கேளுங்க. நீ யாருமே கேட்கல, கட்டாயம் நீங்க மெனக்கட்டு செய்ய. நீங்களும் இருக்க உங்களோட இத கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் இது பண்ணுங்க, இல்லாட்டி கஷ்டம். சரிதானே? அடுத்தது பாருங்க, 11 தொடக்கம் 15 வரையான வினாக்களுக்கு குறித்த தவணை பயிற்சி ஒன்றில் 7 மாணவிகளால் பாடத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. 7 மாணவிகளால் பாடத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகள் தொடர்பான கீழே தகவல்களை அடிப்படையாக. இப்ப 7 மாணவிகள் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப 7 மாணவிகளும் யாரா தெரியா? நான் 7 நம்பர் போட்டுக்கோ இல்லையா? 7 மாணவிகளை 7 நம்பரை போட்டுக்கொள்வோம். அடுத்து பாருங்க, பேரையும் கொடுத்துட்டாங்க இல்லையா? சதுர்மதி, சந்திரா, உதயா, ரஞ்சன், ஸ்வேதா, பிரியா, சர்மிளா என்ற மாணவிகள் 7 பேர் தவணை பரீட்சையில் கணித பாடத்திற்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகள் கீழே தரப்பட்டவாறு அமைந்திருந்தன. அப்ப இது கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த 7 பேரை வேணா எழுதி கொள்வோம். நான் கிட்ட எழுதுறேன். சதுர்மதி, நீங்க ஃபுல்லா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். சந்திரா, உதயா, ரஞ்சன், ஸ்வேதா, பிரியா, சர்மிளா. ஓகேவா? அதி உயர் புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவியின் புள்ளியானது அதி உயர்னா முதலாம் இடம், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதி உயர் புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவியின் புள்ளியானது சந்திரா பெற்ற புள்ளியினது 5 மடங்காகும். அப்ப அதி உயர் புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவி விட்டு, அப்ப முதலாம் இடம் பெற்ற மாணவி விட்டு இது வந்து என்னவா? சந்திரா பெற்றுக்கொண்டதுன்னா 5 மடங்கு. சந்திரா வந்து உதாரணத்துக்கு சந்திரா வந்து 5 மார்க்ஸ் எடுத்திருந்தா உயர் புள்ளி எடுத்தவர் வந்து 5 விட்டு 5 மடங்கு 25 இருக்கும். இப்ப சந்திரா எடுத்தது எவ்வளவுன்னு தெரியாது, சந்திரா எடுத்தது எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ள, சும்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ளும். சந்திரா எடுத்தது எக்ஸா இருந்தா முதலாம் இடம் எடுத்தவர் எத்தனையா இருக்கும்? 5 எக்ஸா இருக்கும். ஏன்னா சந்திரா எடுத்த புள்ளி எத்தனை தெரியாதனே. பாருங்க, நான் போட்ட விஷயத்த பாருங்க. அதி உயர் புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவியின் புள்ளியா சந்திரா பெற்ற புள்ளினது 5 மடங்கு ஆகும். சந்திரா பெற்றது புள்ளி எத்தனைன்னு தெரியாது. உதாரணத்துக்கு 10 இருந்தா உயர் புள்ளி பெற்றது 50 இருந்திருக்கும். சந்திரா பெற்றது எவ்வளவுன்னு தெரியாது. ஆகவே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன். எக்ஸ் விட்டு 5 மடங்கு 5x, ஆனா 5xன்னு போட்டுருக்கேன். சரிதானே? அடுத்தது பாருங்க, உதயா பெற்றுக்கொண்ட புள்ளியானது சதுர்மதி பெற்றுக்கொண்ட புள்ளியின் 4 மடங்காகும். சதுர்மதி எடுத்த புள்ளி விட்டு 4 மடங்கு தான் உதயா. அப்ப சதுர்மதி வை எடுத்திருந்தா உதயா வந்து 4 வையாக இருந்திருக்கு. உதயா பெற்றுக்கொண்ட புள்ளியானது சதுர்மதி
பெற்றுக்கொண்ட புள்ளி 4 மடங்கு 4 மடங்கு. அந்த மடங்கு பாக்குற யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இப்ப 2 டு 4 மடங்குனா 2 4ஆல பெருக்கும். 5 டு 4 மடங்குனா 5 4ஆல பெருக்கும். 10 டு 4 மடங்குனா 10 4ஆல பெருக்கும். இதுதான் அது 4 மடங்குன்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, பிரியா பெற்றுக்கொண்ட புள்ளி 60. அப்ப பிரியா பெற்றுக்கொண்ட புள்ளியை கொடுத்து நான் நேரடியா 60. பிரியா பெற்றுக்கொண்ட புள்ளி 60ம் சதுர்மதி பெற்றுக்கொண்ட புள்ளி 10. சதுர்மதி பெற்றுக்கொண்டது 10. இப்ப சொல்லுங்க பாப்போம், உதயா பெற்றுக்கொண்டது எத்தனை புள்ளியாக இருக்கு? பிரியா பெற்றுக்கொண்ட புள்ளி 60ம் சதுர்மதி பெற்றுக்கொண்ட புள்ளி 10 ஆகும். அப்ப உதயா பெற்றுக்கொண்ட புள்ளி எத்தனையாக இருக்கு? 40. 40. 40. ஓகே, வெரி குட். 40 புள்ளியாக இருக்கு. சரியா? அதிகூடிய புள்ளியிலிருந்து மிக குறைந்த புள்ளி வரை புள்ளிகளை பெற்றுக்கொண்ட ஒழுங்குமுறையிலே ஒழுங்கமைக்கும் போது பிரியா 2வது ஆகும். அப்ப 2வது இடத்துல பிரியாதான் இருக்கா. 60 மார்க்ஸ் எடுத்த பிரியாதான் 2வது இடம். அதிகூடிய புள்ளியிலிருந்து மிக குறைந்த புள்ளி வரை புள்ளிகளை பெற்றுக்கொண்ட ஒழுங்குமுறையிலே ஒழுங்கமைக்கும் போது பிரியா 2வதாகவும் ரஞ்சனா 3வதாகவும் உள்ள. பாருங்க, அப்ப ரஞ்சனா 3வது இடம், பிரியா 2வது இடம். சரிதானே? அதிகூடிய புள்ளியிலிருந்து மிக குறைந்த புள்ளி வரை புள்ளிகளை பெற்றுக்கொண்ட ஒழுங்குமுறையிலே ஒழுங்கமைக்கும் போது பிரியா 2வதாக ரஞ்சனா 3வதாக உள்ளன. சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளி உதயா பெற்றுக்கொண்ட புள்ளிகளை விட குறைந்தது. சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளி உதயா எடுத்ததோட குறைவாம். உதயாவை விட ஒப்பிடும் போது குறைவு. இப்ப சொல்லுங்க பாப்போம், யாரு முதலாம் இடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட? உதயா. உதயாவா? சர்மிளா. சர்மிளா. ஸ்வேதா. அடுத்தது இன்னொன்னு வாசிக்க இருக்கு இல்லையா? இன்னொரு கீழே ஒண்ணு வாசி. சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளி உதயா பெற்றுக்கொண்ட புள்ளிகளை விட குறைந்தது. சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளி உதயாவோட குறைவாம். உதயாவோட குறைவா எத்தனையா இருக்கலாம்? ஒண்ணு 30 இருக்கலாம், அல்லது 20 இருக்கலாம், அல்லது 10, 5, இப்படி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இல்லையா? சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளி உதயா பெற்றுக்கொண்ட புள்ளிகளை விட குறைந்தது. சுவேதா என்பவர் மிக குறைந்த புள்ளிகளை பெற்ற மூவருள் ஒருவராகும். அப்ப இங்க சொல்லிட்டாங்க, சுவேதா குறைவான புள்ளிகளை பெற்ற மூவர்ல ஒரு ஆள். அப்ப 5, 6, 7ல தான் யார் வரப்போறா? சுவேதா வரப்போறாங்க. சுவேதாக்கு வரக்கூடிய இடம் 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். அதே மாதிரி சதுர்மதியும் இந்த இடத்துல ஒரு ஆள், 5, 6, 7. அதே மாதிரி சந்திராவும் இதுல ஒரு ஆள். இப்ப சொல்ல பாப்போம், உயர் புள்ளி யார் எடுத்திருப்பா? சர்மிளா. இப்ப சரி, நீங்க சொன்னது உயர் புள்ளி சர்மிளா. உயர் புள்ளி சரி. அப்ப 4வது இடம் யாரா இருக்குன்னு சொல்ல பாப்போம். உதயா. கட்டாயம் உதயா தான். கட்டாயம் உதயா 4வது இடம். இப்ப 5, 6, 7 தான் யாருன்னு தெரியாது. ஏன்னா 5வது சந்திராவாகவும் இருக்கலாம், அல்லது சுவேதாவாகவும் இருக்கலாம், அல்லது சதுர்மதியாவும் இருக்கலாம். ஓகே, இப்ப சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தானே, சந்திரா எடுத்த புள்ளி விட்டு 5 மடங்கு தான் முதலாவது ஆள் எடுத்திருக்காங்க. அப்ப சந்திரா குறைந்தபட்சம் எத்தனை எடுத்திருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். கூடுனது எத்தனை எடுத்திருக்கலாம், குறைவா எத்தனை எடுத்திருக்கலாம்? நீங்க கசத்துல வர மாதிரி சொல்ல முழு எண்ல சொல்ல 5 மடங்காவும் இருக்கணும் தானே. சந்திரா எடுத்துக்கொண்ட இந்த புள்ளி குறைவானது, மிக குறைவு. அதிகூடியமா எடுத்திருந்தா எத்தனை எடுத்திருக்கலாம்? ஏன்னா சந்திரா விட்டு 5 மடங்கு புள்ளியை தான் சர்மிளா எடுத்திருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். ஆனா சந்திரா உதயாவை விட குறைவாகவும் எடுத்திருக்கணும். சொல்லுங்க. உயர்ந்தபட்சம் எத்தனை புள்ளி எடுத்திருக்கலாம்? சந்திரா உயர்ந்தபட்சமாக எத்தனை புள்ளி எடுத்திருக்கலாம்?
சார் விட கேள்வியில சார் அந்த சந்திராவுக்கு கிடைக்கும் புள்ளியில வந்து 9, 11, 12, 13 தான் கிடக்குது. சரி, அந்த விட இருக்கட்டும். நான் இங்க கேட்ட இந்த அந்த அது கேள்விக்கு நான் என்ன போல, இப்படி ஒரு கேள்வி வந்தா சந்திரா எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச புள்ளி எவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம். சம்டைம் உயர்ந்தபட்ச புள்ளியாக தான் சந்திரா எடுக்கக்கூடிய புள்ளி எத்தனை? சம்டைம் இந்த மாதிரியும் கேள்வி வாரதுண்டு. 14, 4. ஓகே, 14 டு 5 மடங்கு சர்மிளா 70 எடுத்திருப்பாங்க. ஓகே, உயர்ந்தபட்ச புள்ளி தான் நான் கேட்கிறேன். 14 சரி, 14 சரி. உயர்ந்தபட்ச புள்ளி 20 சார். வெரி குட். 20 எடுத்திருக்கலாம். ஏன்னு பாருங்க, சந்திரா 20 எடுத்திருந்தா சர்மிளா வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. 100 விட கூட மார்க்ஸ் எடுக்கிறா எத்தனை? இப்ப சந்திரா இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச புள்ளி 20. ஆனா சந்திரா அதை 20 விட குறைவா எத்தனை வேணா இது வரைக்கும் எடுத்துக்கலாம். சந்திரா வந்து 10 எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. சரி, சந்திரா எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச புள்ளி 11. 11. 11 சரியா பிழையா? ஏன்னா பிரியா எடுத்திருக்கா கூட எடுக்கிறேன்னா 11 வருமா? சந்திரா எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச புள்ளி 11 வருமா? சுவேதாண்டு தெரியாது. சுவேதாட தெரியாட்டி பிரச்சனை இல்ல. ஏன்னா சந்திராட 5 மடங்கு தானே சர்மிளா எடுத்திருக்கணும். அதை வச்சுதான் நம்ம இப்ப பாக்கணும். 12 சுவேதா தான் சொல்லிட்டாலே 5, 6, 7க்குள்ள வரணும்னு. 13 எடுக்கலாம். 13 எடுக்கலாம். ஆகவே இந்த இடத்துல இப்படி கூட கேள்வி வரலாம். சந்திரா எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச புள்ளி எத்தனைன்னு கேட்டா 13, உயர்ந்தபட்ச புள்ளி எத்தனைன்னு கேட்டா 20. ஏன்னா 13 புள்ளி எடுத்தா சர்மிளா எடுத்திருப்பாங்க 65. அப்பயும் அவங்களோட ரேங்க் மாறுமா? ரேங்க் மாறுமா? அவங்களோட ரேங்க் மாறுதா? சந்திரா 13 எடுத்தாலும் சர்மிளாவட்டு முதலாவது ரேங்க் மாறல. சந்திரா 20 எடுத்தாலும் சர்மிளாவட்டு முதலாவது ரேங்க் மாறல. ஏன்னா பிரியா விட கூட மார்க்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டுலயுமே. அப்ப முதலாவது விளங்கிருச்சு அந்த வினா. எப்படி அந்த உயர்ந்தபட்ச புள்ளி குறைந்தபட்ச புள்ளின்றது விளங்கிட்டா? கிளியரா? ஓகே சார். ஓகே. அப்ப இப்ப வினாவுக்கும் சரியா? இப்ப நான் இதெல்லாம் இப்பதான் வினாவுக்கே வரும். இந்த தகவல்களுக்கு ஏற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்கான சரியான விடையை தெரிவு செய்து அத்தெரிவிற்குரிய இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளி கோட்டின் மீது எழுதுக. புள்ளிகளை ஒழுங்கமைக்கும் போது சர்மிளாவுக்கு கிடைக்கும் இடம் என்ன? சர்மிளாவுக்கு கிடைக்கும் இடம் முதலாவது. புள்ளிகள் ஒழுங்கமைக்கும் போது சதுர்மதிக்கு கிடைக்கும் இடம் என்ன? சதுர்மதிக்கு கிடைக்கும் இடம் என்ன? சதுர்மதிக்கு எத்தனையாம் இடம் கிடைக்கலாம்? சந்திராவுக்கு நம்ம சொல்லிட்டோம் எப்படி? 13க்கும் 20க்கும் இடையில தான் இருக்கும். அப்ப சதுர்மதி எடுத்திருக்கிறது. அப்ப சதுர்மதி எத்தனையாவது இடமாக இருக்கலாம்? 6, 7. 6 அல்லது 7. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சதுர்மதி எடுத்திருக்கிறது 10 மார்க்ஸ். சுவேதா எத்தனை எடுத்திருக்கான்னு தெரியாது. ஆகவே ஏன்னா சந்திரா வந்து 13 அல்லது 20. உதயாவுக்கு கீழே தானே எடுத்திருக்கணும். ஆகவே கட்டாயம் சந்திரா வந்து எடுத்திருக்க இந்த என்னது சதுர்மதிக்கு கிடைக்கிற இடம் வந்து 6 அல்லது 7 இருக்கு. கட்டாயம் 5வது இடம் வரவே முடியாது. சரி, ஓகேவா? அதுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஏன்னா கட்டாயம் சதுர்மதின்றது சந்திரா விட குறைவான புள்ளி தான். ஏன்னா சந்திரா எடுக்கக்கூடிய வீச்சு வந்து 13ல இருந்து 20 வரைக்கும் தான் அவங்களோட புள்ளி இருக்கலாம். அப்ப கட்டாயம் சந்திரா வந்து சதுர்மதியோட குறைவு தானே.
ஆகவே சதுர்மதி எடுக்கக்கூடியது 6வது இடம் அல்லது 7வது இடம். ஓகேவா? சரியா? ஓகே சார். எதுவும் சந்தேகம் இருக்குமாறு தான் கேட்டுக்கொள்ளுங்க, நான் விளங்கப்படுத்து. அடுத்து, புள்ளிகள் ஒழுங்கமைக்கும் போது சந்திராவுக்கு கிடைக்கும் இடம். சந்திராவுக்கு கிடைக்கிற இடம் என்ன? சந்திராவுக்கு கிடைக்கிற இடம் என்னவாக இருக்கும்? 5 மாறும். 5 அல்லது 6. 5ல கிடைக்கலாம் அல்லது 6. ஏன்னா சதுர்மதியை விட சந்திரா கூட தானே. ஆனா சுவேதாவோட கூட போறவான்னு தெரியாது. அல்லது 6. ஓகே, வெரி குட். 13க்கு 2வது விட 5 அல்லது 6. சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளியாக இருக்க முடிவது எவ்வளவு? எது பெற்றுக்கொண்டிருக்கும்? 13. இது 13. அடுத்து, ரஞ்சனா பெற்றுக்கொண்ட புள்ளி தொடர்பாக நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாதது இவற்றுள் எதுவா? முடியாதது. உதயா 40 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. உண்மையாக இருக்க முடியாது. சதுர்மதி பெற்றுக்கொண்ட புள்ளி போல 3 மடங்காகும். முடியுமா முடியாதா? ரஞ்சனா பெற்றுக்கொண்ட புள்ளித்துடன் நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது. சதுர்மதி பெற்றுக்கொண்டதை போல 3 மடங்கு. ரஞ்சனாவுக்கு வர முடியுமா முடியாதா? முடியாதானே சார்? முடியாது, கட்டாயம் பிழை. ஏன்னா சதுர்மதி எடுத்தது 10, 10 3 மடங்கு தான் 30. அப்ப ரேங்க் பிழைச்சிருமே. ஆகவே கட்டாயம் பிழையாக இருக்கிற, நிச்சயமாக பிழையானது, நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாதுன்னா கட்டாயம் பிழையாக இருக்கக்கூடியது 1வது விட. சுவேதா போல 2 மடங்கு இருக்கலாம். ஏன்னா சுவேதா சம்டைம் 30 எடுத்திருந்தா 30 + 2 மடங்கு, சாரி சம்டைம் 25 எடுத்தா 25 + 2 மடங்கு 50 இருக்கலாம். சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளி போல 2 மடங்கு, சந்திராவோட 2 மடங்கும் இருக்கலாம் இல்லையா? 20 + 2 மடங்கு 40. ஷர்மிளா பெற்றுக்கொண்ட புள்ளி போல அரைவாசி, அதுவும் உண்மையாக இருக்கலாம் இல்லையா? ஷர்மிளா பெற்றுக்கொண்ட புள்ளி போல அரைவாசியாக இருக்கலாம் தானே? அதுவும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ஷர்மிளா 100 எடுத்திருந்தா 100 + அரைவாசி 50 இருக்கலாம் தானே? ஓகே, அப்ப இதுல உண்மையாக இருக்க முடியாதுன்றது 1வது விட. ஓகேவா? கிளியரா? சார் டவுட் ஒண்டிக்கு சார். சொல்லுங்க. சதுர்மதி 10 இருந்தா சுவேதா 11 இருந்தா சந்திரா பெற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்தபட்சம் 12 தானே சார் இருக்கணும்? இல்லையே, சந்திரா பெற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச புள்ளி தான் நம்ம போட்டோம் 13. நான் இங்க என்னன்னா கேள்வி ரஞ்சனா பெற்றுக்கொண்ட புள்ளி தொடர்பாக நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாதது பின்வற்றுள் எது? சார் நான் 14வது சொன்னேன். 14வது. சந்திரா பெற்றுக்கொண்ட புள்ளியாக இருக்க முடிவது. சந்திரா பெற்றுக்கொள்ள எவ்வளவு இருக்கலாம்? 12 இருக்க முடியும். 12 என்ன நடக்கும்? ஆமா 12 இருக்கலாம். இருந்தா என்ன நடக்கும்னா ஷர்மிளாவும் 60 புள்ளி ஆகிருமே. சரி சார். ஏன்னா சந்திராவிட்ட 5 மடங்கு தானே ஷர்மிளா எடுத்திருக்கணும். ஓகே ஓகே. அப்ப 60 ஆயிட்டா ரேங்க் போடுறதுல பிரச்சனை வந்துருமே. ஓகே சார். விளங்கிட்டா? ஓகே. ஓகே. இந்த கடைசி விளங்கிருச்சு தானே? ஓகே. சார் கடைசி ஓகேவா? கடைசி இருக்க முடியாத கடைசிக்கு இதுல இருக்க விடைய பார்க்காம அதிக புள்ளிய வச்சுதான் செய்யணுமே. ஆமா ஆமா. அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரஞ்சனா பெற்றுக்கொண்டு, ரஞ்சனா 3வது இடம் சொல்லிட்டாங்க தானே? அதன் அடிப்படையில இப்ப 3வது இடம்னா 60க்கு 40க்கு இடையில தானே 3வது இடம். அந்த அடிப்படையில பாக்குறோம். சதுர்மதி பெற்றுக்கொண்டது 10 மார்க்ஸ் தானே? சதுர்மதி பெற்றுக்கொண்ட 10 புள்ளின்னு சொல்லிட்டாங்க நேரடியா. சதுர்மதி 3 மடங்குன்றப்ப 30 தான் வரும். அப்ப கட்டாயம் இருக்கவே முடியாதுனே. அதுதானே பொய். நிச்சயமாக பொய் எது? சதுர்மதி 3 மடங்குன்றது பொய். ஆகவே 1வது கட்டாயமாக பொய்.
ஆமாம் சார். ஓகே ஓகேவா? ஓகே சார். அதே இப்ப இது 5 கிளியரா பாருங்க. இந்த வித்தியாசமான வினாக்கள் கொஞ்சம் இந்த பேப்பர்ல இருக்கிறது நாம அப்ப கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இதுக்கு பிறகு கணித திறன் வினாக்கள். ஓகே பாப்போம். இத பண்றேன், எல்லாரும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. என்னன்னா நம்ம இந்த கிளாஸ் செய்யறத மட்டும் நீங்க பார்த்து கொண்டு இருக்க வேணாம், நீங்க நிறைய தேடி படிங்க. நான் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நிறைய செய்து பாருங்க, வேற வேற வித்தியாசமான வினாக்கள்லாம் செய்யுங்க. சரியா? ஓகே, 14 20 வரையான வினாக்களுக்கு சரியான விடைகளை புள்ளிக்கோட்டில் எழுது. வர்த்தகர் ஒருவர் 20% லாபம் வைத்து விற்பனை விலையை தீர்மானித்து விற்கும் போது 10% கழிவு கொடுத்து விற்றாரெனின் அவரின் லாப வீதம் யாது? அப்ப இங்க வர்த்தகர் விற்கிறவ பொருளோட்டு விலையே தெரியாது. பொருள் விலை ஆரம்ப விலை தெரிஞ்சதுன்னா எனக்கு லாபம்லாம் வைக்கலாம். பொருளோட ஆரம்ப விலை தெரியாட்டி நம்ம என்னவா எடுத்துக்கொள்ளலாம்? 100 ரூபாயாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா சதவீதத்துல இருக்கப்ப 100 ரூபாய் எடுத்தா நமக்கு இலகுவாக இருக்கும் விடை செய்யுது. விளைஞ்சா எப்பயுமே நீங்க பொருள் விலை 100 எடுக்கலாம். 200 எடுத்தாலும் பிழை வராது, 500 எடுத்தாலும் பிழை வராது, 1000 எடுத்தாலும் பிழை வராது. நமக்கு 100ன்றதா ஈஸி. ஏன்னா சதவீதத்துக்கு 100 பாக்குறப்ப இலகுவாக இருக்கு. ஓகேவா? அப்ப எப்பயுமே பொருளூட்டு விலையை 100 ரூபான்னு வச்சுக்கொள்வோம் ஆரம்ப விலை. அப்ப வர்த்தக 20% லாபம் வச்சு விற்கிறாங்க. 20% லாபம் வச்சா பொருளூட்டு விலை எவ்வளவாக இருக்கு? சிம்பிளா சொல்லுவீங்க, 120 ரூபாய். 108 ரூபா. 120 ரூபாய். பொருளூட்டு விலை 120 ரூபாய். அப்ப பொருளை விக்கிற விலை வந்து எவ்வளவா? 120 ரூபான்னு தீர்மானம். திருப்பி விற்கும் போது 10% கழிவு கொடுக்குறாங்க. இப்ப கழிவு கொடுக்குறாரு 10%. இப்ப 10% கழிவு கொடுத்தா எவ்வளவுன்னு சொல்ல பாப்போம். 120 ரூபாய் 10% கழிவு 108. அதான் என்ன நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம். எப்படி? பொருளூட்டு விலை 120 ரூபாய், அதுக்கு 100க்கு 10% கழிவு கொடுக்குறாரு. சைவரை வெட்டுவோம். இப்ப 12 ரூபாய் கழிவு, 12 ரூபாய் கழிவு. ஆகவே பொருளூட்டு விலை 108 ரூபாயா இருக்கு. 10% கழிவு கொடுத்த பிறகு பொருளூட்டு விலை 108 ரூபாய். 10% கழிவு கொடுத்த பிறகு பொருளூட்டு விலை 108 ரூபாய். இப்ப சொல்ல பாப்போம் அவருக்கு லாப சதவீதம் எவ்வளவுன்னு சொல்ல பாப்போம். ஆரம்பத்துல பொருளூட்டு விலை 100 ரூபாய், இப்ப விற்கிறார் 108 ரூபாய்க்கு. அப்ப எத்தனை சதவீதம்? 8 ரூபாய். 8 வீதம். 8 வீதம். 8%. 8 ரூபாய். நம்ம என்னன்னு சொல்றோம் அந்த இடத்துல? இதெல்லாம் சதவீதம்னால 8% சொல்றோம். ஓகேவா? சரியா? சரிதானே? ஓகேவா? கிளியரா? அது அப்ப இந்த மாதிரி விலைகள், இந்த வினாக்கள் வந்து இப்படியான முறையை பின்பற்றணும். ஓகேவா? இதுல யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்த பாருங்க. ஒரு ஆடை தொழிற்சாலையில் 500 தொழிலாளர்கள் உள்ளனர். அப்ப எத்தனை தொழிலாளர்கள் இருக்கா? 500 பேர் இருக்காங்க. 500 பேர் இருக்கா, மொத்தமாக 500 பேர் இருக்காங்க. ஒரு ஆடை தொழிற்சாலையில் 500 பேர், 500 தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களும் 25% பெண்கள். அப்ப இதுல 25% பெண்கள். அப்ப பெண்களை கண்டுபிடிப்போம். 500ல 25%. அப்ப 125 பேர். 25 100 மேல் 25, 500 தர 100 மேல் 25, சைவரை 25 அஞ்சால பிறகு 125 பேர். இப்ப பெண்கள் 125, ஆண்கள் எத்தனை பேர்னு சொல்ல பாப்போம். 375. 375. 375 பேர்.
ஓகே, அடுத்து இப்பெண்களில் 40% இரவு நேர வேலை செய்வார்கள். பெண்கள்ல 40% இரவு நேரம். இரவு நேர பெண்கள் இரவு நேரத்துல வேலை செய்யறவங்க 125 பேர்ல 40%. 100க்கு 40%. அப்ப சைவரை சைவரை வெட்டுறோம். அடுத்து 10ஆல பிரிச்சா இங்க 12.5 இல்லையா? 12.5 12.5 4ஆல பிரிக்கனா 50 50 இரவு நேர வேலை செய்யற பெண்கள் எத்தனை பேர்? 50 பேர். 50 பேர். வேலையாளர்கள் மொத்த எண்ணிக்கையில 60% இரவு நேர வேலை செய்யணும். மொத்த எண்ணிக்கையில இரவு நேர வேலை செய்யறவங்க 500 பேர்ல 60% இரவு நேர வேலை செய்யறவங்க. அப்ப 500ல 100க்கு 60% பாக்கணும். 300 பேர் இரவு நேர வேலை செய்யறவங்க. இப்ப மீதமாக இருக்க 250 பேர் யாரா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்கள். இரவு நேரத்துல வேலை செய்யற ஆண்கள். இரவு நேரத்துல வேலை செய்கின்ற ஆண்கள். விளங்கிருச்சா இது? ஆன்சர். கிளியரா? எல்லாருக்குமே கிளியரா? சரி, ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. குமரன் வரிசை ஒன்றில் சரி நடுவில் நிற்கின்றான். வரிசையின் முன்னால் இருந்து 31ஆம் இடத்தில் குமரன் நின்றான். வரிசையில முன்னுக்கு இருந்து 31வது இடத்துல தான் குமரன் இருக்கான். அப்ப குமரனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர். 30 பேர். பின்னுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப சரி நடுவுல 30 பேர். வரிசையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 61 பேர். 61. அப்படின்னு வந்தாலே கட்டாயம் ஒற்றை எண்கள்ல வந்தா மட்டும்தான் விடை சரியானதாக இருக்கும். இல்லாட்டி பிழையானதாக மாறிடும் இல்லையா? அடுத்து ராஜா 6 நாட்களில் மொத்தமாக 108 கிலோமீட்டர் நடந்தார். ராஜா 6 நாட்கள்ல 108 கிலோமீட்டர் நடக்கிறார். மொத்தமா 108 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அவன் ஒவ்வொரு நாளும் அதுக்கு முன்னைய நாளிலும் 4 கிலோமீட்டர் குறைவாக இருக்கும் ஒழுங்கில் நடந்தான். அவன் எப்படி குறைச்சு நடந்துட்டே வர. மொத்தமா 108 கிலோமீட்டர்னாலும் கூட இப்ப 6 நாள் தானே. முதல் நாள் இப்ப 10 கிலோமீட்டர் நடந்தா அடுத்த நாள் 6 கிலோமீட்டர், அடுத்த நாள் 2 கிலோமீட்டர். விளங்குச்சு நான் சொல்ற விஷயம்? முதல் நாள் நடந்ததை விட 4 கிலோமீட்டர் குறைவா தான் நடப்பாராம். இனி கடைசி நாளில் நடந்த தூரத்தை காண்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். சராசரியாக ஒரு நாள்ல எவ்வளவு நடந்திருப்பாருன்னு பாப்போம். 18 கிலோமீட்டர். 1 48னா 8. ஒவ்வொரு நாளும் எத்தனை கிலோமீட்டர் சராசரி ஒரே வேகத்துல நடந்தா எப்படி நடந்திருப்பாரு? 18 நடந்திருப்பாரு இல்லையா? ஆம் சார். இப்ப ஆனா அவர் அப்படி நடக்கல. என்ன செஞ்சிருக்காரு? 6 நாள் தானே. முதலாம் நாள் டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6. சரியா? இப்படியே நடந்துட்டே போறாங்க. இப்ப இங்க இதை விட இதுல 4 குறைஞ்சிருப்பாரு, இதை விட இதுல 4 குறைவு, இதை விட இதுல 4, இதை விட இதுல 4, இதை விட இதுல 4 குறைஞ்சிருப்பாரு. சரி, கூடிக்கிட்டே வந்திருப்பாரு. அப்ப எத்தனை நாளா கூடி இருக்குன்னு பாருங்க. 4, 8, 12, 16, 20. அப்ப முதல் நாள் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பாரு? 38 கிலோமீட்டர். அடுத்த நாள்
பாருங்க 38 34 அப்படின்னா கூட வந்துடும் இல்லையா? 108 தானே, சாரி 38 வராது. சொல்லுங்க பாப்பா, எப்படி நடந்திருப்பாரு கண்டுபிடிக்க ஒரு idea 28 பாப்பா. 28 போட்டு 18 பார்த்தா போயிருந்தா 18. அப்ப 18 போயிருந்தா சரியாக 108 கிலோமீட்டர் அவர் போயிருப்பாரு அப்படி பார்த்திருந்தா. ஆனா இங்க வந்து என்ன செய்ய போறோம்? 4 நாள் குறைவா வரணும். 4 நாள் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். 28 போட்டு 4 கழிச்சு போட வந்த சார் விட. அவ 20 ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணுமே. 28 24 20 16 12 8. அப்ப கடைசியாக 8 கிலோமீட்டர். எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியான்னு சொல்லுங்க பாப்போம். இது இப்படி சும்மா போட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. அதான் விடையை 4 விடையை போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். டைம் போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சேன் நான். வேற ஒரு ஐடியாவும் இதுக்கு எனக்கும் சரியான ஐடியாவும் வரல. யாருக்காவது ஏதாவது ஐடியாவும் இருக்கா இது கணக்குக்கு? போட்டு பார்த்து விடையை கண்டுபிடிச்சா டைம் எடுக்கும். ஷார்ட்கட் மெத்தட் இதுக்கு கட்டாயம். முதல் நாள் எக்ஸ் கிலோமீட்டர் போயிருந்தா அடுத்த நாள் எக்ஸ் மைனஸ் 4, அடுத்த நாள் எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 4, அடுத்த நாள் எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4. அப்படி பார்க்கலாம் என்ன? அப்சல் மூணாவது நாள் 2, 4வது நாள் 3, 5வது நாள் 4, 6வது நாள் சரி இப்படி பார்ப்போமே. கடைசி நாள் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் போயிருக்காருன்னா 5வது நாள் என்ன செஞ்சிருப்பாரு? எக்ஸ் பிளஸ் 4 இல்லையா? ஏன்னா கடைசி நாள் எக்ஸ் கிலோமீட்டர் போயிருந்தா இங்க வந்து எக்ஸ் பிளஸ் 4 கிலோமீட்டர் போயிருப்பாரு. இங்க எக்ஸ் பிளஸ் 8, இங்க எக்ஸ் பிளஸ் 12, இங்க எக்ஸ் பிளஸ் 16, இங்க எக்ஸ் பிளஸ் 20. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரணும்னு சொல்லுங்க பாப்போம். போட்டது விளங்கல சார். போட்டதுல இல்ல பாருங்க, சின்ன ஒரு ஐடியா தான். நீங்க இப்ப கடைசி நாள் போன கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் கிலோமீட்டர் தான் நடந்திருக்காருன்னு வச்சு. கடைசி நாள் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் நடந்திருக்காருன்னு கடைசி நாள் நடந்த 4 கிலோமீட்டர் என்ன செஞ்சிருப்பாரு? 6வது நாள் கூட நடந்திருப்பாரா குறைவா நடந்திருப்பாரா? கூட நடந்திருப்பார். அப்ப 5வது நாள் எப்படி நடந்திருப்பா? எக்ஸ் பிளஸ் 4 தான் நடந்திருப்பா. விலங்குதான் நான் சொல்றது. 6வது நாள் எக்ஸ் கிலோமீட்டர், 5வது நாள் எக்ஸ் பிளஸ் 4 கிலோமீட்டர் நடந்திருப்பாரு இல்லையா? ஆம் சார். அதே மாதிரி 4வது நாள் இதோட இன்னொரு 4 கிலோமீட்டர் கூட. அப்ப எப்படி நடந்திருப்பா 4வது நாள்? 8. இங்கே அப்ப 3வது நாள் 8 12. அடுத்து 16. ஆம் சார். இப்ப இதெல்லாம் கூட்டினா எத்தனை வரணும்? இந்த கீழே எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரணும்? நூற்றி 8. பாருங்க 1 1 2 3 4 5 6x 6x பிளஸ் 20 10 36 48 56 நாளும் 60. 6x பிளஸ் 60 சமன் 108. ஆகவே 6x சமன் 108
மைனஸ் 66 x 7 4. அது x 7 8 கிலோமீட்டர். ஓகேவா? எப்படி விடை எடுத்தோன்னு விளங்கிட்டா? விளங்கிருச்சா விளங்கலையா? இது விளங்கிருச்சா? சார், இந்த இன்னொரு எக்ஸ் தடவை. எக்ஸா போட்டது விளங்கிருச்சா? இது விளங்கிட்டா? கீழே போட்டது எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 8 எக்ஸ் பிளஸ் 12 எக்ஸ் பிளஸ் 16 எக்ஸ் பிளஸ் 20 விளங்கிட்டா? ஆம் சார். அது சரியா? இந்த இங்க கீழே எக்ஸ் எக்ஸ்னு போட்டது மற்றபடி பாருங்க. 6வது நாள் வந்து தான் எவ்வளவு நடந்திருக்காருன்னு கேட்க. அப்ப 6வது நடந்து நமக்கு தெரியாது, ஆகவே எக்ஸ் எடுத்திருக்கோம். ஆகவே 5வது நாள் எக்ஸ் பிளஸ் 4 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட நடந்திருக்கும். 5வது நாள் 4வது நாள் அதை விட 4 கிலோமீட்டர் கூட, அப்ப எக்ஸ் பிளஸ் 8. 3வது நாள் அதை விட 4 கிலோமீட்டர் கூட, எக்ஸ் பிளஸ் 12. 2வது நாள் அதை விட 4 கூட, ஆகவே எக்ஸ் பிளஸ் 14. 1வது நாள் அதை விட 4 கூட, எக்ஸ் பிளஸ் 20. இப்ப இது எல்லாத்தையும் கூட மொத்தம் 108 வரணும். மொத்தம் 108 வரணும். மொத்தம் 108 வரணுமா இருந்தா இந்த எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா 6 எக்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 எக்ஸும் இலக்கங்கள்லாம் கூட்டினா 20 10 36 48 56 60 வருது. இப்ப 6x பிளஸ் 60 சமன் 108. இப்ப சக 60 கிட்ட வந்தா சய 60. 108ல இருந்து 60 கழிச்சா 48. 6x சமன் 48. ஆகவே x சமன் எத்தனைன்னு பார்க்க 48 6 பைக்கிற 8 கிலோமீட்டர். x சமன் 8 கிலோமீட்டர். இப்ப எப்படியான விட வந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணா செய்யலாம் நீங்க. ஓகேவா? இப்ப விளங்கிட்டா? ஆம் சார். எல்லாருக்குமே கிளியரா? பாருங்க அடுத்தது 16 நிறைகளும் 12 நிறங்களும் கொண்ட செவ்வக வடிவில் மாணவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். 16 நிறை இருக்கான். நிறைனா தெரியும், இப்படி இப்படி வரதான் நிறைன்னு சொல்லுவோம் இல்லையா? 16 நிறை, 12 நிரல், இப்படி இப்படி வரதுன்னு 12. இந்த மாதிரி 12 நிரல் இருக்கான். நிரல்கள் கொண்ட செவ்வக வடிவில் மாணவர்கள் நிறுத்தப்பட்டனர். அதிலிருந்து முதல் 3 நிறைகளும் முதல் 3 நிலைகளில் உள்ள மாணவர்கள் அகற்றப்பட்டனர். 3 நிறையில் உள்ள மாணவர்கள் அகற்றப்பட்டிருக்காங்க. ஆகவே அகற்றப்பட்ட மாணவர் தொகை யாது? எத்தனை பேர் அகற்றப்பட்டிருப்பாங்க? 16 நிறைகளும் 12 நிறங்களும் கொண்ட செவ்வக வடிவில் மாணவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அப்படின்னா இப்படியே நிறுத்திருக்கான். 12 நிரல் வர மாதிரி 1 2 3 4 5 6 வேணா நீங்க சும்மா அப்படி நம்பராவே போட்டு பாக்குறாங்க பார்க்கலாம். உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் சொல்றேன். செவ்வக வடிவத்தில் நிப்பாடுங்க. இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி 12 நிரல்ல ஒரு பக்கம் 16 படி. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மாணவர்கள் இப்படி கீழே. இப்ப சொல்லுவோம் பாப்போம், ஒரு வரிசையில எத்தனை மாணவர்கள் இருந்திருப்பாங்க ஒரு நிரல்? இப்ப சார் மேலையும் ஒன்று போட்டு பார்த்தா திருப்பி ஒன்று போட்டு பார்க்கணுமா? ஆமா ஆமா, இது என்ன நிரல் நிறை தானே. இது நான் மாணவர்கிட்ட எண்ணிக்கையை சொல்ல. இது வந்து இப்ப 12 நிறை. இந்த நிரல் 12 நிரல், 1வது நிரல் 2வது நிரல் 3வது நிரல் 4வது 5வது 6வது 7வது 8 10 11 12 நிரல். இது வந்து நிறைய சொல்றேன். இப்ப இந்த இடத்துல தான் முதலாவது மாணவர் இருக்காரு. இந்த பாருங்க, இந்த டொட் வைக்கிற இடத்துல தான் முதலாவது மாணவர் இருக்காரு. நான் ரவுண்ட் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல 2வது மாணவர், இது 3வது மாணவர், இது 4வது மாணவர், இது 5வது மாணவர். இப்படி. ஓகே சார்.
ஓகே, அது மாணவர். நான் அந்த நிரல் நீங்க விளங்கிக்கிறதுக்காக போட்டேன். இப்ப இதுல வந்து என்ன சொல்றான்னா, 3 நிறைகளிலும் 3 நிறைகளில் உள்ள மாணவர்கள் அகற்றப்படும். 3 நிறைகள் செத்தனே 3 நிறைகள் பாருங்க, 3 நிறைகள். இத்தனை 3 நிறை, அதே மாதிரி 3 நிரல்கள். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, இந்த முதல் 3 நிறையில எத்தனை மாணவர் இருந்திருப்பான்னு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது விளங்குதா? ஒரு வரியில பாருங்க 12 பேர் இருந்திருப்பாங்க ஒரு நிறையில. 3 நிறையில எத்தனை மாணவர் இருந்திருப்பாங்க? 36 மாணவர்கள். 36 விளங்கிருச்சா? ஒரு இப்படியே பார்த்தா இதுல 12 பேர் இருந்திருப்பாங்க, இதுல 12, அடுத்த வரியில 12, 12 12 24 12 36 பேர் இருந்திருப்பாங்க. இப்ப அதே மாதிரி பார்ப்போம் நிரல்ல. இந்த நிரல்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு நிரல்ல எத்தனை மாணவர்கள்? 48. கீழே எத்தனை நம்பர் போட்டிருக்கேன்? ஒரு நிரல்ல 16, ஆகவே 2வது நிரல்ல 16 32, 3வது நிரல்ல 16 48. சரியா? இப்ப ஒரே மாணவரை திருப்பி திருப்பி கணக்கு எடுத்திருப்போம். எத்தனை மாணவர்கள் திருப்பி திருப்பி ஒரே மாதிரி கணக்கு எடுத்திருப்போம் சொல்லுங்க பாப்போம். 2 ஜாயின் பண்ற இடத்துல வந்து என்ன செஞ்சிருப்போம்னா, திருப்பி திருப்பி கணக்கு எடுத்திருப்போம். நிரல்லையும் அவங்கள்ட்ட நம்பர் வந்திருக்கும், நிறையிலையும் அவங்கள்ட்ட நம்பர் என்ற ரோல் வந்திருக்கும். இப்ப எத்தனையே கழிக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். 9. அப்ப இதை கூட்டுவோம். 8 6 14, மீதி 1, 4 3 7 1 8, 84 பேர். மொத்தம் 84 பேர். இதுல இருந்து எத்தனையை கழிக்கணும்? 9 கழிச்சால் எத்தனை வரும்? அப்ப ஏன்னு விளங்கிருச்சா? சார் கழிக்கிறது இருக்க சொல்லுங்க, இருக்கா விளங்குது. இங்க பாருங்கம்மா, இப்ப இதுலயும் இந்த இந்த இடத்துல உள்ள 3 வரியிலையும் பாருங்க ஒரே மாணவர் தான் இருப்பாங்க. இந்த சைட்ல என்னாலும் ஒருத்தர் தான். இப்படி பார்த்தா இந்த இடத்துல வந்து பாருங்க வெட்டுப்படுது. இந்த இடத்துல வந்து வெட்டுப்படுது. திருப்பி திருப்பி நிரல்லையும் அவங்கள்ட்ட மாணவர்களே தான் வராங்க, நிறையிலையும் அதே மாணவர்கள் தான் வராங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த ரோவை மட்டும் பார்ப்போமா இருந்தா இதுல வந்து 48 பேர். ஓகே, இப்படி மட்டும் பாக்குறோம். முதலாவதுல 16, 2வதுல 16 32, 3வது வரியில 16 48. இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னா, இது சரிதானே, இந்த மாணவர் திருப்பி கணக்கெடுக்காம இங்க இருந்து பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு வரியில எத்தனை பேர்? 9. அடுத்த வரியில 9, அடுத்த 9 9 9 27, 8 7 15, மீதி 1, 5 2 7, அப்ப 75 பேர். அதுதான் நான் இங்க என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த வெட்டுப்பட்டது 3 தர 3 தர வெட்டுப்பட்டிருக்கு. அப்ப 3 9, அந்த 9 கழிச்சிட்டு பேலன்ஸ போட்டு. ஓகேவா? ஓகே சார். விளங்கிட்டு சார். ஓகே, அப்ப 75. இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரே விட தான் வரும். 75. ஓகே, அடுத்தது கொஞ்சம் பெரிய ஒரு வினாதான். சரி, என்னன்னா பேலன்ஸ் உள்ள வினாக்களை இது கிட்டத்தட்ட ஒரு 25 25 வினா இருக்கு. அடுத்த வகுப்புல பார்ப்போம் இல்லையா? ஏன்னா ஒரே இதா ரொம்ப இது பண்ணாலும் கஷ்டம். பிறகு இன்னொரு 30 வினா இதுல இருக்கு, அதை வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போமா? கிட்டத்தட்ட 5:20 ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லையே? அடி இதை பார்ப்போன்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுவும் கொஞ்சம் பெரிய ஒரு வினா தான், கொஞ்சம் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய வினா.
அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? இவ்வளவு நேரம் படிச்சது விளங்கிட்டா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் எதுவும் இருக்கா? கிளியரா விளங்கி கொண்டீங்களா? ஓம் சார். சார் விளங்கிட்டு சார். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசம். இதுல இருக்க வினாக்கள் கொஞ்சம் வித்தியாசமான வினாக்கள் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் அதே மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம பேலன்ஸ் வினாக்களை நாளைக்குனா கிளாஸ் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை மாதிரி செய்வோம். ஓகே சார். ஓகே, பேலன்ஸ் வினாக்களை புதன்கிழமை இந்த டைமா சார் திரும்ப கிளாஸ் போடுவீங்க? புதன் பார்த்துட்டு நான் கதைச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சாரோட கதைச்சிட்டு நான் அந்த டைம் வரைக்கும் சொல்றேன். இந்த டைம் பிரச்சனையா இல்லையே? இன்னைக்கு போயனால ஓகே சார். மத்த நாளைக்கு இந்த அந்த டைம்ல time. ஜாயின் ஆக முடியாது சார். நீங்க ரெக்கார்டிங் அன்னைக்கே அனுப்பிட்டீங்கனாலும் அதை பாத்துக்கலாம் சார். ஓகே வெள்ளனா செஞ்சா. ஓகே 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 பார்ப்போம். நம்ம அந்த டைம் ஒரு கழிச்சிட்டு நம்ம போடுவோம். சரி, தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ.